விஜயால தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்துலேருந்து மீளவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில பாட்டி கோயிலுக்கு கூட்டின்னு போறாங்க விஜய. விஜய் அதுக்கப்புறம் பாப்பா எல்லாருமே கோயில்ல சாமி கும்பிடுறாங்க. அப்போ விஜய் கிட்ட பாட்டி சொல்றாங்க, "இங்க பாரு விஜய், சொல்றது கேளு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு குழந்தை கூட சகஜமா வாழ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட விஜய் சொல்றாரு, "நான் முதல்ல அத்தைய பார்க்கணும். பாவம் பாவம் அவங்க காவேரி எடுத்து ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள முதல்ல பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நான் அவங்களுக்கு மாப்பிள்ளை மட்டும் கிடையாது, பையன் மாரி சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கள போய் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லணும்." அப்படின்னோடனே, "இல்லைப்பா, அவங்கள பார்க்க வேணாம். அவங்க சகவாசமே வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அது கேட்டு, "ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாரு. இல்லைப்பா, இந்த குழந்தை பிறந்ததால தான் காவேரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலாம். இந்த குழந்தை தான் காவேரி இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு காரணமா. அதனால் அந்த குழந்தைய அவங்க வெறுக்கிறாங்கப்பா. இந்த குழந்தைய இதுக்கப்புறம் பார்க்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நீ ஏன்ப்பா பார்க்கணும்?" அப்படின்னு. "ஏன் ஏன் அத்தையா அப்படி பேசுனாங்க? காவேரி அவங்க அம்மா அப்படி பேசுனாங்களே, நம்பவே முடியலையே. இது காவேரிக்கும் எனக்கு பிறந்த குழந்தை தானே. இது எப்படி அவங்க வெறுக்க முடியும்? அதான் சொல்கிறேனேப்பா, அதனால தான் அவங்க சகவாசமே வேணான்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் அவங்கள பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி எதுவும் யோசிக்காத விஜய்." அப்படின்னோடனே விஜய் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. "உனக்கு உன் பிள்ளைய பற்றி இப்படி பேசியிருக்காங்களே, அவங்கக்கிட்ட மறுபடியும் நீ வச்சுக்கணும்னு நினைக்கிறியா உறவை?" அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, வேணாம் பாட்டி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். என் பிள்ளைய அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க உறவு எனக்கு தேவை கிடையாது. என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். என் காவேரி மாதிரியே இருக்க என் குழந்தை தான் எனக்கு முக்கியம்." அப்படி சொல்லிட்டு கட்டி அணைச்சிக்கிறாரு விஜய். 5 வருடங்களுக்கு பிறகு காட்டுறாங்க. 5 வருஷம் கழித்து நம்ம குட்டி பாப்பா நம்ம பாப்பா எழுந்துக்கிறா. அவள் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறா. அவங்க டேடியை பார்க்குறா. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. அப்போ குழந்தைக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணி சூப்பராக கவனிச்சிக்கிறாரு நம்ம விஜய். அடுத்து குழந்தைக்கு பர்த்டேன்றதால புது ட்ரெஸ்லாம் போட்டு பக்காவாக கூட்டிகிட்டு வராரு. கீழே படிக்கட்டில் இறங்கி அப்போ குழந்தைய தூக்கிட்டு வரும்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜயும் குழந்தையும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் 5 வருஷமாக நல்ல நிம்மதியாக இருக்குது. காவேரி இல்லாதால தான் சந்தோஷம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அத்தை அப்படின்ற மாதிரி எப்பவும் போல் அன்பரசு சொல்லிட்டு இருக்காரு. குழந்தைக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கேக் வெட்டணும்ல பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. பலூன்ஸ் அது இதுன்னு எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ விஜய் மட்டும் கண் கலங்குறாரு. "ஏன் விஜய் இப்படி கண் கலங்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "காவேரி ஞாபகம் வந்துடுச்சு" அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி தான் இவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அடுத்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணி ஜாலியாக இருக்காங்க. இங்கே காவேரி மறுபடியும் ஞாபகமும் வராமல் அப்படியே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து குட்டி காவேரி ஸ்கூல்லேருந்து வராங்க. ரொம்ப கோவமா இருக்காங்க. அதை பார்த்துட்டு "என்னாச்சு செல்லம்? ஏன் இப்படி கோவமா இருக்கேன்னு?" சொல்லிட்டு லஞ்ச் பேக் அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டு கேட்குறாங்க எல்லாருமே. அப்போ இந்த மாதிரி ஸ்கூலில் என்னை எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா? ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. எனக்கு அம்மா இல்லாததால் தான் நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறேனா, ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறேனா, அம்மா இருந்தால் நான் கரெக்டாக இருப்பேனா அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்று விஜய் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. "உன்னை யார் அப்படிலாம் சொன்னது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "மிஸ் தான் சொன்னாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க டேடி. எல்லோரும் கை தட்டி சிரிக்கிறாங்க. எனக்கு ஏன் அம்மா இல்லை டேடி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. எவ்வளோ இருக்கும் அவங்க மிஸ்ஸுக்கு, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. என் குழந்தைய இந்த மாதிரி டீஸ் பண்ண அவங்க யார் அப்படின்னோடனே, "விஜய் கோவப்படாதப்பா, சொன்ன கேளுப்பா" அப்படின்னோடனே, "அம்மா இல்லைனா ஒரு குழந்தை கரெக்டாக இருக்காதா? அப்பா நான் இருக்கேன்ல, என் குழந்தைய நான் நல்லபடி தானே பார்த்துக்கிறேன். அவளுக்கு பர்த்டே, அதனால தான் அவளால் ஹோம்ஒர்க் பண்ண முடியல. ஏன் அந்த விஷயம் கூட அவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா? வேறு ஏதாவது சொல்லி குழந்தைய திட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக அம்மா இல்லைன்னு சொல்லுவாங்களா? நான் இப்படியே விட மாட்டேன். நான் இப்போயே என்ன ஒன்று இல்லைன்னு கேட்டுக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. "விஜய் அவசரப்படாதடா, ஸ்கூல்லலாம் அப்படி பேச முடியாதுடா. ஸ்கூலில் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக தான் பேசணும். அதுக்காக என் குழந்தை என்ன வேணாலும் பேசுவாங்களா? நான் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. விஜய் சொன்னால் கேளுப்பா, இப்போ ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு ஒன்று செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. "என்ன தாத்தா இது அநியாயமாக இருக்குது? என் குழந்தைக்கு டேடி நான் இருக்கேன், எல்லாமே நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் அவள் ஹோம்ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக தான் எல்லாமே பண்ணிட்டு போவாள். ஏதோ பர்த்டேன்னு சொல்லிட்டு அவள் சரியாக ஹோம்ஒர்க் பண்ணல, நானும் போனால் போதுன்னு விட்டுட்டேன். அதுக்காக ஒரு நாளுக்காக இப்படி பேசுவாங்களா அவங்க? இந்த அம்மா பற்றிலாம் பேசினா என் குழந்தை மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதை பற்றி கொஞ்சம் பார்த்து யோசிச்சாங்களா அவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே குழந்தைகிட்ட, "நீ கவலைப்படாதடா செல்லம், நான் பார்த்துக்கிறேன். உன்னோட மிஸ்ஸுக்கு நான் பாடம் சொல்லித்தரேன்" அப்படின்னோடனே, "வேணாம் டேடி, அதுக்கப்புறம் மிஸ்ஸிக்கிட்ட கோச்சிப்பாங்க" அப்படின்னோடனே, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா செல்லம், என் டேடினா டேடி தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க குழந்தை. அடுத்து இங்கே இது எங்கே போய் முடியுமோன்னு தெரியலையே. இதெல்லாம் சொல்லி தான் விஜய் கிட்ட எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அவன் எங்கே கேட்டான், காவேரி காவேரின்னு இப்போ வரைக்கும் காவேரி நினச்சிட்டு இருக்கான். ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேங்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளோ அவனுக்கு நல்லா இருந்திருக்கும். என் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எவ்வளோ பொண்ணுங்களை அவன்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் காட்டியிருக்கேன். இது வரைக்கும் அவன் கொஞ்சமாவது பிடி கொடுத்தானா? இப்போ குழந்தைக்கு அம்மா இல்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுக்காவது அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க பாட்டி.